அனைவருக்கும் வணக்கம். எங்கள் விஜய் அண்ணா நேற்று பாதிக்கப்பட்ட அஜித் குமாரின் வீட்டிற்கு சென்று அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. விசாரணைக்காக கூட்டிட்டு போயிட்டு கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அஜித் குமாரின் அவங்களுடைய தாயார் மற்றும் சகோதரர் குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் எல்லா விதத்திலையும் நாங்கள் கூட சப்போர்ட்டாக நிற்கிறோம் அப்படின்னு நேரில் சென்று ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அஜித்குமாருக்கு நடந்த அநீதிகள் என்ன, எப்படி அவர் சித்திரவதை செய்யப்பட்டு இப்படி கொலை செய்யப்பட்டிருக்காரு, இதனுடைய பின்னணி என்ன, இதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதுல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு கொடுமையெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இது ஒரு ஜனநாயக நாடு. எல்லாருமே எல்லா அநீதி பற்றியும் பேசுறதுக்கு குரல் உயர்த்தி கேட்கும் ஒரு ஒரு நாடாக ஒரு நாளாக இன்றைய தினம் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒரு சாதாரண ஒரு காவலாளியா, ஒரு கோவிலில் வேலை செய்யற ஒரு காவலாளி ஒரு தெஃப்ட் கேஸ், நகை திருட்டு சம்பந்தப்பட்டவமாக இந்த நகை அவருக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டன் கேஸ் கொடுக்கல, ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, ஒரு வெர்பலா ஒரு ஓரலா ஃபோன்ல சொன்னது அதை பேஸ் பண்ணி மட்டுமே அவரை லாக்கப்ல எடுத்துட்டு போயிட்டு கூட விசாரிக்காம வெளியில 2 நாளா வெளியில வச்சு சுத்தி அவரை எப்படிலாம் சித்திரவதை செய்யக்கூடாதோ என்னென்னா புரோட்டோகால்லாம் ஃபாலோவே பண்ணாம எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்னு கேட்டா எஃப்ஐஆர் போடலை, ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஒரு சாதாரண மக்கள் நம்மளுக்கு ஏதாவது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு போயிட்டு நின்றுட்டு கிடக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல, நம்ம ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி வரணும், நம்ம எழுதின கம்ப்ளைண்ட்டை 1008 தப்பு சொல்லி மாற்றி எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை எடுத்துக்கலாமா வேணாமா, இல்லை கட்ட பஞ்சாயத்தோட நம்ம முடிச்சிடலாமா அப்படின்றதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்டா ஒரே ஒரு ஃபோன் கால், செக்ரட்டரியேட்ல வேலை செய்யறவங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு மேல் அதிகாரிக்கு ஃபோன் பண்றாங்க, மேல் அதிகாரி அவங்களுடைய டீமுக்கு ஃபோன் பண்றாங்க, அடுத்த நிமிஷம் அந்த டீம் கோயில் நிர்வாகத்திட்ட கேட்கறாங்க. அந்த பையனை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் லாக்அப்ல வைக்கவே இல்லை, லாக்அப்ல வைக்கல, எஃப்ஐஆர் போடலை. ஒரு தோப்புல வச்சு 2 கையும் கட்டிட்டு முட்டிக்கால் போட வச்சு அடி அடின்னு அடிச்சு சித்திரவதையின் உச்சகட்டம், படுகொலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, படுகொலை, கொடூரமான ஒரு கொலை. அந்த கொலையெல்லாம் எப்படி சொல்லும், சினிமால பார்க்கும்போதே நம்ம அதை கண்ணை மூடிப்போம். அதை நேர்ல அரங்கேற்றிக்கிறாங்க இவங்களாம் மனுஷனா இல்லை வேற எதனாவான்னு தெரியல. இதுல என்னன்னா, இந்த சித்திரவதை பண்ணது இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த சித்திரவதை பண்ணதை நம்ம காதாலே கேட்க முடியாது. அப்படி கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், ஒரு 4 நாளைக்கு நம்மளால சாப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நீங்க அடிச்சு சித்திரவதை பண்ணீங்களா, அந்த பொருளை ரெக்கவரி பண்ணீங்களா, உண்மையான பொருளை திருடு போயிருந்ததா, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு ஆளை கூப்பிட்டு வரீங்க, என்ன நீங்க உங்களுக்கு அவர் கன்ஃபார்மா அவர் தான் திருடினார் தெரியுமா, அப்படியே இருந்தாலும் ஒரு குற்றவாளியை ட்ரீட் பண்றதுன்னு ஒரு விதம் இருக்குது. உங்க அந்த புரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்ணீங்களான்னு கேட்டா இல்ல. ஏன் இல்ல? அப்போ அந்த இடத்துல ஒரு ஊழல் பண்றாங்க அப்படின்னா காசு சம்பாதிக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட்ல காசு சம்பாதிக்கிறது, கோடியா பணம் சம்பாதிச்சு ஊழல் பண்றது மட்டுமே ஊழல் இல்லை. இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு சாமானிய மக்களை இது எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறதே தெரியல. உடம்பு ஃபுல்லா ஆபரேஷன், அந்த உடற்கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாமே அது மக்கள் பார்வைக்காக வந்திருக்கு. பாருங்க நீங்க எல்லாருமே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை படிக்கவே முடியாதுங்க. பார்த்த உடனே 18 இடத்துல காயம் ஒரு உடம்புல. அந்த டீடைல்டு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுல 44 இடத்துல காயம் படாத இடமே கிடையாது. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி, உடம்பு ஃபுல்லாவே ரத்தக்கரை, உடம்பு ஃபுல்லாவே ரத்தம் கட்டி இருக்கு, அப்ரேஷன், கன்டியூஷன். இதுக்கு மேல இந்த உடம்புல அடிக்கிறதுக்கு இடம் இல்லையா என்னன்னு தெரியல. 2 காதுலயும் ரத்தம் வந்திருக்கு. மிளகா பொடி என்ன சார், ஒரு சமைக்கும் போது கையில பட்டாலே, ஒரு சாஃப்டான இடத்துல பட்டுட்டாலே கண்ணு எரியும், கை எரியும், ஒரு அன்னைக்கு முழுவதுமா அந்த எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு மிளகா பொடியை எடுத்து கண்ணுல, காதுல, மூக்குல, வாயில எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கீங்க, சித்திரவதை பண்ணிருக்கீங்க. தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்காம அடிச்சு கடைசியில கொலையே பண்ணிட்டீங்களே அந்த 10 பவுன் நகைக்காக.
500 ரூபாய் கேட்டதுக்கு, டிப்ஸ் கேட்டதுக்காகவும், அந்த 10 பவுன் நகைக்காகவும் ஒருத்தவங்களை கொலை செய்யறதுக்கே உங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சு இல்ல? எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இவ்வளோ ஒரு சர்வாதிகாரம்? எப்படியாப்பட்ட டெரரிஸ்ட் தீவிரவாதிகளாம் கூட வந்து பணைய கைதியா எடுத்துட்டு போயிட்டு கொலை பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் துடிக்கலாம் கொலை பண்ண மாட்டாங்க. அப்படியே நிக்க வைப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க, கழுத்தை கத்தியால அறுத்து சாவடிச்சுட்டு அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. இப்படியா 2 நாள் வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி இந்த உயிர் இதுக்கப்புறம் இருக்கணுமா போகணுமா? அப்போ ஒரு சாமானிய மக்களுக்கு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நாங்க கேள்வி கேட்போம். எதுக்கு சார் நீங்க படிச்சுட்டுலாம் வேலைக்கு வந்தீங்க? உங்களால வேலை செய்ய முடியல, வேலையை விட்டுட்டு போங்க. எதுக்காக வேலைக்கு வந்தீங்க? இதுதான் படிச்சுட்டு வந்தீங்களா? உறுதிமொழி என்ன எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு காவலர் வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி என்ன உறுதிமொழி எடுத்துட்டு வந்தீங்க? ஞாபகம் இருக்கா? ஏன் ஏன் அதெல்லாம் மறந்துட்டீங்க? இன்னைக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து போராட்டம் பண்றாங்களாம். எதுக்கு போராட்டம் பண்றீங்க? உங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க உங்களுக்கு தெரியாதா? உன் வீட்டு பிள்ளைக்கு கண்ணுல காதுல மூக்குல உங்களுக்கு மிளகா பொடி போட்டு இப்படி அடிச்சு துடிக்க கொண்டு இருந்தா உங்களுக்கு ஓகேவா? மேல் அதிகாரிகள் சொன்னதுனாலதான் நாங்க செஞ்சோம். அப்படிப்பட்ட வேலை எதுக்கு உங்களுக்கு? வேலையை விட்டுட்டு இன்னைக்கு வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, புகார் கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி அநியாயமான வேலையெல்லாம் என்ன வாங்குறாங்க, இந்த வேலையை என்னால செய்ய முடியாது, கொடுத்துருக்கலாம் இல்லையா? மேல் அதிகாரி சொன்ன சாப்பாட்டுக்கு பதிலாக வேற என்ன சாப்பாடு சொன்னா சாப்பிடுவாங்களா? அது எப்படி? அது நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? நியாயமானதா இருக்கா? உங்களுக்கு ஒரு நியாயம், சாமானிய மக்கள்னா ஒரு நியாயமா? பணம் வச்சுக்கிறவங்க, பலம் வச்சிருக்கிறவங்க, ஆட்பலம் வச்சிருக்கிறவங்க, அதிகாரம் வச்சிருக்கிறவங்களாம் ஒரு நியாயம், இவங்களுக்குலாம் ஒரு நியாயமா? நாங்களாம் யாருமே கேட்கவே கூடாதா? கேள்வி கேட்கவே கூடாதா? காவல்துறை எதுக்கு சரி இருக்கு? கையெடுத்து கும்பிடுவோம் எங்களுக்காக, நீங்க மக்கள் நலனுக்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா. உங்களை மாதிரி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஆட்களால இன்னைக்கு எல்லாருக்குமே கெட்ட பேரு. இந்த வேலைக்கு வந்து வரணும்ட்டு எவ்வளோ பேர் படிச்சு இந்த வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீ தவம் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பாயிண்ட்ல மிஸ் ஆயிட்டு வேலை கிடைக்காம போகுது சார் இன்னைக்கு. இந்த மாதிரி ஒரு வேலை, அப்படிப்பட்ட கிடைச்ச வேலையை இன்னைக்கு எவ்வளோ கேவலமா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. எந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நல்லா கேட்கிறாரு. உண்மையா அந்த நீதி அரசரை நாங்க காலை தொட்டு நாங்க வணங்குறோம். அவரை மாதிரி ஆட்கள் இன்னும் இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு இன்னமும் ஓரளவு நம்பிக்கை இருக்குது. அவர் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு, நீங்க அரசு தரப்புல நீங்க வந்து வாதிடுறீங்களே, உங்களுக்கு எப்படி அதுக்கு நீங்க எதுக்கு அப்படி நீங்க உங்களுக்கு அப்பியர் ஆகுறீங்க? மனசாட்சி எப்படி கழட்டி வச்சுட்டு அப்பியர் ஆவீங்களா உங்களுக்கு சப்போர்ட்டா? ஏன் அந்த மாதிரி அரசு தரப்புல நீங்க வந்து ஒரு 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியலையா உங்களால? உடம்பு ஃபுல்லா காயம் இருக்கு, எதை வச்சு அடிச்சிருக்கீங்க? எவிடன்ஸ் எல்லாமே கலைக்கிறீங்க. நாளாவ சாட்சிகளை எல்லாருக்குமே அழுத்தம் கொடுத்து அந்த சாட்சிகளை கலைக்க பாக்குறீங்க. 500 ரூபாய்க்கும் 10 பவுன் நகைக்காக்கும் இன்னைக்கு 50 லட்சம் வரைக்கும் பேரம் பேசுறீங்க. எவ்வளவு பேர் அந்த வீட்டை சுத்தி வந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பேட்டி கொடுக்கவே விருப்பம் இல்லைன்றாங்க. அப்படியே பேசுறத வந்து தயங்கி யோசனை பண்ணி பேசுறாங்க. அந்த அளவு அவங்களுக்கு மன உளைச்சல், ப்ரெஷர் கொடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா மெடிக்கல் கவுன்சிலிங், கண்டிப்பா அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு அவ்வளவு பாதிப்பு பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்டம் நடக்கும்போது அவருடைய சகோதரர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க இருக்கிறதுனா உள்ள இருக்கலாம், இல்லை நீங்க வெளியே போறதுனா போகலாம், உங்க இஷ்டம் அப்படின்னு. அந்த போஸ்ட்மார்டம் பண்றத அவருடைய சகோதரால இருந்து பார்க்க முடியல. அவர் வந்து என்ன பார்த்திருக்காரு, 2 காலையும் ரத்தம் வந்திருக்கிறத மட்டும் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு வெளியில வந்துட்டாரு. ஏன்னா அதை பார்த்துட்டா வாழ்நாள்ல ஃபுல்லா அது மனசுல இருந்துகிட்டே இருக்கும், நிம்மதியாவே வாழ முடியாது. அப்படியேப்பட்ட பணி செய்யறவங்க அந்த மருத்துவர்கள், அவங்க எல்லாருமே நாங்க கையெடுத்து கும்பிடுறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா உங்களுடைய வேலையில் நீங்க வந்து எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நாங்க கையெடுத்து கும்பிடுவோம். சார் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு கவர்மெண்ட்ல, அந்த சம்பளம் பத்தாம ஏன் இப்படி வந்து அதிகாரத்தை இவ்வளோ உங்க குடும்பத்துக்காகவும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்காகவும் மட்டுமே வந்து நீங்க காவல்துறைக்கு வேலைக்கு வந்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு தவமா வழியில நின்றுட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து அவரு அந்த அந்த தம்பி வந்து என்ன சொல்றாரு, உள்ள என்னால அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன், நான் நிக்கல உள்ள, 2 காதுலயும் ரத்தம் வந்திருக்குதுன்னு சொல்றாரு. எந்த அளவு அவருடைய மண்டையில, அவர் தலையில நீங்க வந்து காயம் ஏற்படுத்தி இருந்தீங்கன்னா 2 காதுலயும் ரத்தம் வந்திருக்கும். அந்த உயிர் வந்து அந்த கடைசியா நம்ம அவரை உயிரோட பார்த்தது எதுன்னா, அந்த ஒரு 5 செகண்ட் வீடியோ எடுத்தாரு பாத்தீங்களா, அவர் அந்த வீடியோ மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எல்லா சாட்சியுமே இன்னைக்கு வந்து பண பலத்தாலையும் அதிகார பலத்தாலையும் இன்னைக்கு கலைச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சமாவது இருக்கிற அந்த ஒரு ஒரு நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்றது வந்து இன்னைக்கு அந்த நீதி அரசர் கேள்வி கேட்கும் போதுதான் ஓகே, ஓரளவு நீதி இருக்குது அப்படின்றது மனசுல நம்பிக்கை வருது. அந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நம்ம ஒரு வேலைக்கு போறோமா, நம்ம எந்த வேலையில இருக்கிறோம்
அப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அந்த வேலைக்காக தான் சார் நம்ம வேலை செய்யணும். 10 தலைமுறைக்கு எதுக்கு ஊழல் பண்ணி பணம் சம்பாரிச்சு வைக்கிறீங்க? ஏன் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை எல்லாருமே வந்து ஊனமா பிறக்க போறாங்களா? கண்ணு காது இல்லாம பிறக்க போறாங்களா? சம்பாதிக்க வழி இல்லாத பிறக்க போறாங்களா? இல்ல மூளையே இல்லாம பிறக்க போறாங்களா? அவங்களுக்கு எதுக்கு சார் நீங்க இன்னைக்கே பணம் சேர்த்து வைக்கிறீங்க? ஒரு சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்பா நம்ம இன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாம நம்ம சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், முட்டியில ரத்தம் இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், நம்ம பிள்ளைங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும், அதுங்க ஒரு நல்லபடியான ஒரு வேலைக்கு போகணும், இதுதான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா நீங்க ஊர் அடிச்சு ஒலையில போட்டு ஊழல் பண்ணி அதிகாரத்துல ஊறி போயிருக்கீங்க. ஒரே ஒரு போன் கால், அவ்வளவுதான். அவனை கவனி, ரெக்கவரி பண்ணு. அவரு சொன்னா நீ செய்வியா? ஏன் சார் அந்த டெம்போ டிராவலர் வண்டி ஓட்டுநர் ஏன் நீங்க வந்து இந்த 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 எஃப்ஐஆர்ல நீங்க சேர்க்கல? ஏன் அவர் இதுல சம்மந்தப்படலையா? அந்த மிளகா பொடி வாங்கி கொடுத்தாரு பாருங்க, அவரையுமே சேர்க்கணும். இதுல அவருமே அந்த லிஸ்ட்ல, குற்றவாளிகள் லிஸ்ட்ல சேர்க்கணும். 1000 குற்றவாளி தப்பிச்சிடலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றீங்களே. இன்னைக்கு ஒரு நிரபராதி, அவருடைய தெஃப்ட் கேஸ் அவங்க ப்ரூவே ஆகல, ஆனா அடிச்சு சாவடிச்சிட்டீங்களே. இதுக்கப்புறம் அந்த உயிரை உங்களால திருப்பி தர முடியுமா? மாண்புமிகு முதலமைச்சர் சார் அவர்களே, நீங்க ஏன் சார் வந்து சாரி கேட்குறீங்க? இன்னைக்கு ஒரு ஆடியோ வெளியாகுது, என்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கல்ல, அஜித்குமாரோடைய இந்த கேஸ் பார்த்தீங்கல்ல, 7 மணிக்கு மேலே யாரும் கஸ்டடி இருக்கக்கூடாது, ரிமாண்ட் பண்ணி அவங்கள வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் வச்சு விசாரிக்கணும், சயின்டிஃபிக் டெக்னிக்கலாக விசாரிக்கணும், அடித்து விசாரிக்கக்கூடாது. இவ்வளோ நாள் எங்கே போச்சு அந்த புரோட்டோகால்? ஏன் தனிப்படை இன்னைக்கு கணிச்சிட்டீங்க? அப்போ இது எல்லாமே இல்லீகல் தானே. இல்லீகல் பற்றி இப்போ நீங்கள் பேசவே கூடாது. இப்போ மற்ற கேஸில் எவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆகிறாங்களே, உள்ள அரெஸ்ட் ஆக போகும்போதே பந்தோபஸ்து 2 வக்கீல் ஃபுல்லா போறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இவங்களுக்கு தெரியாது சார், இவங்களுக்குலாம் அது தெரியாது. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, நீங்க சொல்லலாம், நீங்க இப்படிதான் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணாதவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க, வெளியில தூக்குங்க, வேலையில எடுங்க, அடுத்தவங்களை வேலையில போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும். யாரை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? நீங்க கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கீங்க, நீங்க அதிகாரமான இடத்துல இருக்கீங்க, நீங்க ஏன் சாரி கேட்கணும்? எவனோ ஒருத்தம் பண்ண தப்புக்கு நீங்க ஏன் சாரி கேட்கணும்? உங்க கண்ட்ரோல்ல இருந்து போயிட்டாங்களா எல்லாருமே? ஒரு சாதாரண மக்களா மனசு தாங்கல. இன்னைக்கு அந்த அந்த குடும்பத்துக்கு நடந்தது இன்னைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நம்ம இன்னைக்கு நியூஸ்ன்னு பார்த்துட்டு நம்ம சேனல் மாத்திட்டு போகலாம், ஆனா நாளைக்கு நமக்கு நடக்கும்போது தான் தெரியும் அதனுடைய வலியும் கஷ்டமும். இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லவே கிடையாது. அடிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் முக்காவாசி இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இது நடக்குமா கேட்டா நடந்துகிட்டு தான் இருக்கும். எப்போ வரைக்கும்னா, அடுத்தது உங்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் வர்ற வரைக்கும் இது நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில மரணங்கள் வந்து, இப்போ இந்த அஜித்குமார் வந்து இறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருந்திருக்கும்? இது நமக்கு யாருக்குமே தெரிய போறது கிடையாது. இந்த அதிகார துஷ்பிரயோகம் இன்னும் கண்டினியூன்னு போட்டு கமா போட்டு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம யாருக்கும் தெரிய போறதும் கிடையாது, நீங்க மீடியா பேச போறது கிடையாது, சோசியல் மீடியா பேச போறது கிடையாது, யாருக்கும் தெரிய போறதே கிடையாது அவர் அவ்வளவு சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மிஞ்சி மிஞ்சி போனா அங்க சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல முடியும், அழ முடியும், அவ்வளவுதான். ஏன்னா வந்து ஏழையோட குரல் வந்து வெளியில ஒலிக்காது எப்பவுமே. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஆகும்? அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். இன்னைக்கு அவங்க அந்த கோயில் சுத்தி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க அவரை பத்தி, அவர் அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது. பழம் வைக்கிறவங்க இருந்து பூ வைக்கிறவங்க இருந்து அழறாங்க, அதை பார்த்தவங்க எல்லாமே அழறாங்க. அந்த ஒரு 5 செகண்ட் வீடியோ எடுத்தாரு பாருங்க, அவரு தெய்வம். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது இந்த கேஸே வந்து தலைகீழ புரட்டி போட்டு அப்படி ஒரு விஷயமே நடக்கல, அவர் வண்டியில வரும்போது தப்பிச்சு கீழே வந்து விழுந்து செத்துட்டாரு, இப்படிதான் எதனா ஒரு கேஸை எழுதி க்ளோஸ் பண்ணி மூடிருப்பாங்க. மக்களாகி நம்ம எல்லாரும் விரும்புறது என்ன? மாற்றம். கண்டிப்பா ஒரு ஒரு சாமானிய மனிதன் இந்த நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும், எந்த ஒரு சர்வாதிகாரமும் எங்களை சப்ரஸ் பண்ணாம நாங்க வாழணும். இந்த விஜயனை தான் நாங்க ஃபுல்லா நம்பி இருக்கோம். எங்களுக்காக அவர் மேடையில ஒரு பேச்சு, கீழே ஒரு பேச்சு, அதெல்லாம் கிடையாது. அவர் உறவா, நட்பா, ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிற அண்ணனா, தம்பியா, தோழனா, மகனா வந்து நிப்பாருன்னு சொன்னார். இன்னைக்கு வந்து நின்று இருக்காரு. சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த செயலை கண்டித்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து இன்னைக்கு நடக்கவிருந்தது. அது வந்து வர ஞாயிற்றுக்கிழமை அன்று தேதியும் இடமும் மாற்றி அறிவிச்சிருக்காங்க.
சட்டப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவர் என்னதான் வந்து அநீதி பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுத்து உச்சபட்ச தண்டனை என்ன வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி தரணும்னு தான் இப்ப எல்லாரும் விரும்புறோம். அந்த வீட்டுல இருக்கிறவங்களே அதான் சொல்றாங்க. சட்டப்படியே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுக்க சொல்லுங்க, வேற எதுவும் எங்களுக்கு வந்து இல்லை, அவங்க வீட்டு பிள்ளைய நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு அந்த பிள்ளை இறந்து இன்னைக்கு செத்தே போயிட்டான், மண்ணோட மண்ணா வச்சுட்டாங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனா இன்னைக்கு மேல் அதிகாரி சொன்னதுனாலதான் நாங்க வந்து செஞ்சுன்னு சொல்லி பாராட்ட மாட்டேறீங்க. உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? இதுக்கு நடுவுல எந்த ஒரு சாட்சியும் கலைக்கப்படாம நேர்மையா விசாரணை செஞ்சு இதுல நீதியை நிலைநாட்ட வேண்டும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஒரு விக்டிம்க்கு பாதிக்கப்பட்டவருக்கு எந்த ஒரு அநீதியும் நடக்கக்கூடாது. அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி இல்ல பணபலத்தாலேயோ இல்ல ஆட்பலத்தாலேயோ அதிகார பலத்தாலேயும் ஒரு சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு அநீதியும் இழைக்கக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும். நாங்க நன்றி, வணக்கம்.